மாதிரி டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இதுதான் மெயினாக வேணும் உங்களுக்கு தெரியணும். பர்சனல் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது ஒவ்வொரு முறைகள் இருக்குது. பர்சனல் PAN, LAN, MAN, WAN, VLAN, அதாவது WLAN சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒவ்வொரு நெட்வொர்க் பர்சனல் ஏரியானா என்ன, லோக்கல் ஏரியானா என்ன, மெட்ரோபாலியன், அதே மாதிரி வைட் ஏரியா நெட்வொர்க்னா என்ன, அதே மாதிரி வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா என்ன. இப்போ நாங்கள் பர்சனல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லி சொன்னால் அதாவது ஒரு 10 மீட்டர், அதாவது ஒரு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதாவது நெட்வொர்க் எப்படி நாங்கள் பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஆஃபீஸனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட தூரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு இடத்துல இன்னொரு ரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நெட்வொர்க் தான் இந்த பர்சனல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லி சொல்கிற வந்து சின்ன ஏரியாவில் இப்போ இந்த ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு இடத்துல இப்போ கொழம்பு பொறுத்த வரைக்கும் கொழம்புலேருந்து கொழம்பு 1லேருந்து கொழம்பு 2 அந்த மாதிரி சின்ன ஸ்மால் ஏரியா தான் அந்த இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லி சொல்லுவோம். அதே நேரத்தில் மெட்ரோபாலியன் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கூடுதலானது ஒரு சரௌண்டிங் ஒவ்வொரு இப்போ இங்கே ஒரு அபவுட் 35 கிலோமீட்டர்ஸ் மாதிரி 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நெட்வொர்க்கை நாங்கள் நெட்வொர்க் பண்ணுறது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த மெயின், அதாவது மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க். அதே மாதிரி வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து கண்ட்ரி 2 கண்ட்ரிக்குள்ள இப்போ ஸ்ரீலங்கா, இந்தியா, ஸ்ரீலங்கா, லண்டன், UK, அமெரிக்கா, அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில் இப்போ இந்த ஸ்ரீலங்காவில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், இந்தியாவில், அதாவது அந்த கண்ட்ரி வைஸ் நாங்கள் நெட்வொர்க்கை கேர் பண்ணுறது. இப்போ இங்கே நடக்கிறது அவ்வளவும் அந்த நாட்டில் தெரியணும், அந்த மாதிரி ஆஃபீஸஸ் பிரான்ச்சஸ் இருக்கும். அது மாதிரி தான் சொல்கிறது வைட் ஏரியா நெட்வொர்க். இப்போ முதலாவது படிச்சிங்க பர்சனல் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதே மாதிரி மெயின் ஏரியா அதாவது மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், கடைசியாக வந்து வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். வயர்லெஸ் வந்து பொதுவாக ரவுட்டர், அதாவது வயர்லெஸ் அதாவது நெட்வொர்க் ரவுட்டர், அந்த வைஃபை அந்த மாதிரி அதுதான் வைஃபை கனெக்ட் பண்ணி இது பண்ணுறது தான் கடைசியாக நாங்கள் படிக்கிறோம். அதாவது உங்களுக்கு விளங்கி இருக்கணும் இந்த பர்சனல் ஏரியா நெட்வொர்க்குக்கும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குக்கும் மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ், இந்த 5 நெட்வொர்க்குக்கும் உள்ள 1 by 1 என்னென்ன. இப்போ லோக்கல் பர்சனல் ஏரியானா அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளே நார்மலாக வீட்டுக்குள்ளேன்னு யோசிக்கலாம். அதே மாதிரி லோக்கல் ஏரியானா பக்கத்து வீடு, அது குறிப்பிட்ட தூரம் ஸ்மால் ஏரியா. அதே மாதிரி மெட்ரோபாலியன்னா அபவுட் 35 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஊரை விட்டு, அதாவது இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர் இப்போ கிளம்புக்குள்ளேயே உள்ள பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி. அதே மாதிரி வைட் ஏரியானா கண்ட்ரி 2 கண்ட்ரிக்கு மேலே இது பண்ணலாம். வயர்லெஸ்னா ரவுட்டர், அதாவது வைஃபை மூலியமாக நாங்கள் கனெக்ட் பண்ணி நெட்வொர்க்கை டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த நெட்வொர்க்கிட்ட உள்ள இது மெயின் பார்ட். இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம் நெட்வொர்க் டிவைசஸ். இப்போ நீங்கள் நெட்வொர்க்கை பற்றி படித்தோம். இப்போ நெட்வொர்க் டிவைசஸ் அதாவது என்னென்ன தேவை, நெட்வொர்க் டிவைஸ். இப்போ நெட்வொர்க்னால் என்னென்னு படிச்சிங்க, நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, நெட்வொர்க் முறைகள் டைப் ஆஃப் நெட்வொர்க் முறைகள் படிச்சிங்க. அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன், அதை அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை படித்து இப்போ கடைசியாக நாங்கள் அடுத்து படிக்க போகிறோம் என்னென்னா நெட்வொர்க் டிவைசஸ்னால் என்ன. அதாவது இப்போ ஒரு நெட்வொர்க் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னுக்கு நெட்வொர்க் எப்படி நெட்வொர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவைன்னு தான் இப்போ நாங்கள் படிக்க போகிறோம். அதில் முதலாவது வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. மெயினாக முதலாவது அதை நாங்கள் NICன்னு சொல்லுவோம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அதாவது இது வந்து இதில் சர்க்கிட் போர்டோட தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்குமா கம்ப்யூட்டரில், அதில் அப்படி தான் போட்டிருக்காங்க நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். அதாவது இன்டர்ஃபேஸ் கம்ப்யூட்டரில் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த நெட்வொர்க் கார்டு. மெயின் கம்ப்யூட்டர் சர்வரில் என்ன நாங்கள் பாவிக்க போகிற சர்வர் மெயின் கார்டில் வந்து இதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதை NICன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு மெயின். அடுத்து வந்து ரெண்டாவது இப்போ அதில் எப்படி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு எப்படி கம்ப்யூட்டர் அதாவது டெடிகேட் பண்ணும் ஃபுல் டைம் கனெக்ஷன், அதாவது எந்த நேரமும் இந்த நெட்வொர்க் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கும். இந்த நெட்வொர்க் கார்டு மெயின் சர்வரில் இது பண்ணியிருக்கோம்.
ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் எக்யூப்மெண்ட் இடிசி, அதாவது எல்லா இதுலேயுமே இந்த நெட்வொர்க் கார்டு வந்து மெயினாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நாங்கள் பாவிக்க போகிற கம்ப்யூட்டரில் எல்லா கம்ப்யூட்டர்லையுமே கட்டாயம் இந்த நெட்வொர்க் டிவைஸ் வந்து பயன்படுத்தணும். அடுத்தது வந்து நெட்வொர்க் ஹப். The network hub is networking device which is the used to connect multiple network hosts. A network hub is also used to data transfer. இது வந்து நாங்கள் நெட்வொர்க் அந்த ஹப்புன்ற சொல்கிற வந்து ஆல் மாடல் இப்போ நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, குறைவு இப்போ யூஸ் பண்ணுறது. ஏன்னா இது சேஃபானது இல்லைன்னு சொல்லி நாங்கள் இதை இது பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தடுத்துருக்கோம். அது இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, ஆல் மாடல் இது. இந்த நெட்வொர்க் ஹப்புன்னு சொல்லி, அதாவது ஒரு நெட்வொர்க் வந்து ஹப் பண்ணுறது, அதாவது கனெக்ஷன் வயர் மூலியமாக இப்போ நாங்கள் கனெக்ஷன் பண்ணுறது வந்து இந்த ஹப்புன்னு சொல்லி சொல்லுவோம், நெட்வொர்க் ஹப். நீங்கள் பார்த்தீங்க எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு. அது பொதுவாக இப்போ யூஸ் பண்ணுறது இந்த குறைவு இப்போ நியூ டெக்னாலஜி படி. நாங்கள் அடுத்து தேர்ட் ஒன் வந்து நெட்வொர்க் சுவிட்ச் பார்க்க போகிறோம். இப்போ நெட்வொர்க் சுவிட்ச்னு சொல்கிற நேரத்தில் இப்போ அப்போ பார்த்தோம் நெட்வொர்க் சுவிட்ச் மெயின் ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும் லைக் அப். இது அந்த அப்புக்கு பதிலாக பயன்படுத்துகிறது அந்த சுவிட்ச். ஆல்சோ a switch also works at the layer of local area network, but you can say that a switch is more intelligent than a hub. ஏற்கனவே அப்போட இன்டெலிஜென்ட், அதாவது கொஞ்சம் பவர் கூடியது, நியூ டெக்னாலஜிக்கு ஏற்றது தான் இந்த நெட்வொர்க் சுவிட்ச் சொல்லுவோம். நெட்வொர்க் சுவிட்ச் வந்து இதுக்கு அந்த அப்புக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதாவது அப்போட இன்டெலிஜென்ட் உள்ளது தான் இந்த சுவிட்ச். அதை தான் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூடுதலாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதோட உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன்னு தான் உங்களுக்கு விளங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஐசிடி ஃபீல்டில் எல்லாத்தையுமே தமிழில் சொல்கிறேன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வேர்டுகளை கட்டாயம் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு லேஸ். ஏன்னா யூஸ் பண்ண போகிறது நீங்கள் வந்து இங்கிலீஷில். அதுதான் இப்போ நெட்வொர்க் சுவிட்ச் இப்போ நாங்கள் பார்த்தோம். பட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அடுத்து நெட்வொர்க் ஹப் பார்த்தோம். அது இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதோட நாங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இந்த நெட்வொர்க் சுவிட்ச்னு சொல்லி ஒரு சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த நெட்வொர்க் சுவிட்ச் என்னத்துக்காக பயன்படுத்தப்படுறோம். அதாவது அப்புக்கு பதிலாக நாங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இதில் பிராண்டட் இருக்குது நெட்வொர்க் சுவிட்சில் மேக் அண்ட் அந்த ஒவ்வொரு இது இருக்குது பிராண்டட் மாதிரி இருக்குது. இப்போ இந்த நெட்வொர்க் சுவிட்ச் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இன்னொருக்காவும் உங்களுக்கு நெட்வொர்க் சுவிட்ச்னால் என்னன்னு நல்லா திருப்பி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெட்வொர்க் டிவைசஸ்க்கு நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்ன எங்களுக்கு தேவையான உபகரணங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏதாவது உபகரணங்கள் ஒன்றும் இல்லாட்டி எங்களுக்கு சரியாக அந்த நெட்வொர்க் வந்து கனெக்ஷன் பண்ண இயலாது. அடுத்து மெயின் வந்து மொடம் வந்து கட்டாயம் தேவை. மொடம் இஸ் சம் வாட் மோர் இன் நெட்வொர்க் டிவைஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் மொடம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பொதுவாக ரவுட்டர்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுற ரவுட்டர்ஸ் இருக்குது தானே, இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது மொடம், அதாவது மெயின் கனெக்ஷன், நெட்வொர்க் எங்கேருந்து கனெக்ஷன் பண்ணுறோம் நாங்கள், இதுதான் அந்த மொடம். இந்த மொடம் வந்து பொதுவாக வீட்டுகளில் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி ஆஃபீஸஸ்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் மேலே அப்போன்னு இந்த மொடம் வச்சுருப்பாங்க. அதாவது இதில் தான் எங்களுக்கு நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகி நெட்வொர்க் ஆகுது. அது அந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த என்ன மாதிரி ஸ்டாண்ட் அதாவது மாடியுலேட்டர் டிமாடியுலேட்டர் அப்படின்னு இருக்குது. அதாவது இதுதான் மெயின். அதாவது எப்படி மாடியூல் பண்ணுறாங்க, எப்படி அந்த கனெக்ஷன் பண்ணுறாங்க, நெட்வொர்க் மெயின் ஏரியாவிலேருந்து வர அந்த நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து இதன் மூலியமாக தான், அந்த மொடம் மூலியமாக தான் மற்ற இடத்துகளுக்கு எங்களோட ரூம்ஸ்க்கோ எவ்வளோத்துக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு இந்த நெட்வொர்க்கை கனெக்ஷன் பண்ணுறோமோ அதுக்காக பயன்படுத்தப்படும். அந்த பாருங்க கேபிள் இருக்குது, பின்னுக்கு வயர்ஸ் கேபிள் அதுகெல்லாம் இருக்குது. உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது என்ன மாதிரி இருக்குது என்ன இதுன்ட்டுன்னு. அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நெட்வொர்க் மொடமே படித்தோம். அடுத்து நெட்வொர்க் ரவுட்டர்னால் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் ரவுட்டர் வந்து இப்போ மொடம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, நெட்வொர்க் ஹப் அதுகளில் ஹப் சுவிட்ச் மொடம். அடுத்த ஸ்டெப்பு வந்து நெட்வொர்க் ரவுட்டர்னால் என்ன? ரவுட்டர் இஸ் அ நெட்வொர்க் டிவைஸ் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரவுட்டிங் ட்ராஃபிக் ஃப்ரம் ஒன் டு அனதர் நெட்வொர்க். அதாவது ஒரு நெட்வொர்க் நாங்கள் கனெக்ஷன் ஆகி நெட்வொர்க் வருதுன்னு சொன்னால்
அது கணக்காக நம்மளுக்கு கிளியராக வருது. தீஸ் 2 நெட்வொர்க்ஸ் குட் பி அ ப்ரைவேட். அதாவது நெட்வொர்க் வந்து கிளியராக வர்றதுக்கு தான் இந்த ரவுட்டர்னு சொல்லி யூஸ் பண்ண, உங்களுக்கு தெரியும் வைஃபை ரவுட்டர். அப்படியே ஒரு ரவுட்டர்ஸ், அதாவது சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ண, நெட்வொர்க் சிஸ்டம் யூஸ் பண்ணுற நேரத்தில் இந்த ரவுட்டர்ன்றது பிரதானமான ஒரு உபகரணமாக நாங்கள் யூஸ் பண்ணப்படுறோம். நெட்வொர்க் ரவுட்டரை பற்றி இப்போ நாங்கள் படித்தோம். இப்போ இந்த நெட்வொர்க் ரவுட்டருக்கு அடுத்து ஃப்ரிட்ஜ், அதாவது ரெண்டு நெட்வொர்க்கை நாங்கள் எது மூலியமாக இணைக்க போகிறோம்ன்றது தான் யூஸ் டு கனெக்ட் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். அதாவது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் வந்து அதுக்கு ஒரு பாலமாக, அதாவது பிரிட்ஜுன்னு சொல்கிற நேரம் ஒரு பாலமாக தான் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். இந்த பாலம் அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை இணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். இதோட அடுத்த ஸ்டெப்ஸ் தான் ரிப்பீட்டர்ஸ்ன்னு சொல்கிற நேரத்தில் முதல்ல நார்மல் ரிப்பீட்டர்ஸும் அடுத்தது இருக்குது ஒரு ரிப்பீட்டர்ஸ். அதாவது தூரம் கூட 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 இந்த சிக்னல் வந்து ஸ்ட்ரென்த் வந்து குறைய பார்க்கும். அந்த குறைக்கிறதுக்காக தான் இந்த ரிப்பீட்டர்ஸ் பயன்படும். அதாவது நாங்கள் சென்டர் ஒருத்தர் நாங்கள் மெசேஜ் அனுப்புனா சரியான முறைக்கு போயிட்டு ரிசீவருக்கு சேராது. அதாவது தூரம் கூட அதாவது டிஸ்டன்ஷன் கூடையாக இருந்தால் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நடுவில் நாங்கள் ரிப்பீட்டர்ஸை யூஸ் பண்ணுற நேரத்தில் சென்டர் அனுப்பின மெசேஜையே திருப்பி அவங்க அனுப்புவாங்க. கடைசியாக பார்க்க போகிறோம் ஃபயர்வால். இப்போ ரிப்பீட்டர்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து ஃபயர்வால். இந்த ஃபயர்வால்னு சொல்கிறது மெயின் கட்டாயம் தேவையானது. அதாவது நாங்கள் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ண ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஏதாவது வைரஸ், அதாவது ஏதாவது டேமேஜ் ஆக பார்க்கலாம். அதனால தான் இந்த நெட்வொர்க் சிஸ்டத்துக்கு கட்டாயம் ஃபயர்வால்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று பாவிக்க போகிறோம். ஃபயர்வால்னு சொல்கிற நேரத்தில் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு சேஃப்டியாக இந்த ஃபயர்வால் இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு பாருங்கள், படத்தில் பாருங்கள் ஃபயர்வால் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இன்னத்துக்காக நாங்கள் ஃபயர்வால் வந்து யூஸ் பண்ணுறோம். சர்வர் எத்தனை கம்ப்யூட்டர் இது பண்ணுது அங்கே பாருங்கள். கனெக்ஷன் போயிட்டு அதுலேருந்து 2 நெட்வொர்க் ஒன்றாகி திருப்பி எத்தனை இதுக்கு நாங்கள் நெட்வொர்க்கை பயன்படுத்த அதாவது இஷ்யூ ஆகி இருக்குன்னு சொல்லித்தான் இப்போ பார்த்தோம். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தோம் நெட்வொர்க் டிவைசஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அந்த பாருங்கள் ஃபயர்வால் என்ன மாதிரி இருக்குன்னு சிஸ்டம். அதாவது 2 நெட்வொர்க் ஒன்றாகி அதை ஃபயர்வால் மூலியமாக கம்ப்யூட்டர்ஸ் நிறையா இடத்துக்கு, அதாவது 1 or 2 மோ கம்ப்யூட்டருக்கு அது சரியான முறையில் ஸ்பெஷலாக இஷ்யூ பண்ணுறது தான் இந்த ஃபயர்வாலோட வேலை. இப்போ நாங்கள் ஃபயர்வால் இதெல்லாம் படிச்சிட்டோம். இப்போ நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாம் படிச்சிட்டோம். இப்போ கடைசியாக நாங்கள் ஃபைனலாக கம்ப்யூட்டர், அதாவது நெட்வொர்க் பேசிக் கம்ப்யூட்டர். முதலாவது என்ன வேணும் எங்களுக்கு? கம்ப்யூட்டர் வேணும், கட்டாயம் கம்ப்யூட்டர் வேணும். கம்ப்யூட்டருக்கு அடுத்து வந்து பேசிக் அதாவது ஸ்டேஷன் என்னென்ன நெட்வொர்க் சுவிட்ச், நெட்வொர்க் இன்டர்பிரைஸ் கார்டு, மோடம், ரவுட்டர், இந்த தேவையான பொருள்கள் எல்லாம் தேவை. அதாவது நெட்வொர்க்கை நாங்கள் ஒரு பேசிக் நெட்வொர்க்கை நாங்கள் இணைக்கிறதுக்கு. இப்போ இவ்வளோ இந்த அளவுக்கு இவ்வளோ நேரம் நான் படித்து கொடுத்தது உங்களுக்கு விளங்கியிருக்கும். நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க்குக்கு பயன்படுத்துகிற உபகரணங்கள், நெட்வொர்க் டைப், கம்யூனிகேஷன், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதோட நீங்கள் ஐடியாஸ் எடுத்திருப்பீங்க. இதோட நீங்கள் மேலதிகமாக தேடி பார்த்து படிங்க. மேலதிகமாக படித்து நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்யலாம். அதாவது நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க்கில் உள்ள டைம்ஸ், அதாவது ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டாக செஞ்சு நீங்கள் திருப்பி டெக்குக்கு போகிற நேரத்தில் நீ இதை சப்மிட் பண்ணலாம். ஓகே, இதோட இன்றைக்கி பாடம் முடிந்தது. வணக்கம்.